பண்டைய நாட்களில் தேவன் தம் தீர்க்கதரிசி எரேமியாவிடம் பேசினார். ஒரு ஆழ்ந்த உண்மையை அவருக்கு வெளிப்படுத்தினார். குயவன் தனது கையில் களிமணை எப்படி தன் சித்தத்தின்படி வடிவமைக்கிறானோ, அப்படி மனிதனையும் ஜனங்களையும் தன் சித்தத்தின்படி வடிவமைப்பவர் கர்த்தரே. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் தன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தானால் அவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை வேறொரு பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டானது: இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, குயவன் தனது கைகளில் களிமணை எப்படி தன் சித்தத்தின்படி வடிவமைக்கிறானோ, அப்படியே நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மண்பானை குயவனின் கைகளில் எப்படி பலவீனமாய் உடைந்தாலும் அவன் அதை விட்டு விடாமல் மறுபடியும் அழகான பானமாக மாற்றுகிறான். அப்படியே நாம் உடைந்தாலும் சிதைந்தாலும் தேவன் நம்மை தள்ளிவிடாமல் அவரது கிருபையால் நம்மளை புதிய பானமாக மாற்றுகிறார். ஏனெனில் நம்ம அனைவரும் கர்த்தரின் கைகளில் உள்ள களிமணாயிருக்கிறோம்.